சொல்லு அப்படின்னா. சரி. அப்பதான் அவன் சொன்னா, அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னா. யாரு? சின்ன குழந்தை பிரகலாதன். அப்படியா? இந்த தூணை நான் உடைப்பேன். இந்த தூணை எதுக்கே உடைக்கிறிய? இந்த தூண்ல இல்லைன்னு வச்சுக்க. உனக்கு இந்த குலவரி ஏப்பா தூண் அந்த இருக்கு, அத கைய காமிச்சிட்டு பண்ண வேண்டியது. அதைத்தான் சொல்றேன். ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டுச்சா? அப்படியா? இந்த தூணை நான் உடைப்பேன். அந்த தூண்ல இருந்து எதிரி வெளியே வரலன்னு வச்சுக்க, உன்னை சினம் கொண்ட சிங்கமாகப்பட்டது எப்படி கடித்து குதிரை சின்னாப்புணப்படுத்துமோ அது மாதிரி உன்னை சின்னாப்புணப்படுத்தாம நான் போக மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னா? இரணியகசிபாகப்பட்ட சொன்னான். அப்ப சொன்ன உடனே என்ன பண்ண, அந்த தூணை ஓங்கி அடிச்சான். நாம என்ன உருவத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாட்ட நாராயண யோசனை பண்ணி கொண்டிருந்தான். அவன் கேட்ட வரம் என்ன அப்படின்னா, எனக்கு மனிதனாலும் சாவு வரக்கூடாது, மிருகங்களாலும் சாவு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கினேன். விண்ணிலும் சாவு இருக்கக்கூடாது, மண்ணிலும் சாவு இருக்கக்கூடாது, ஆகாயத்திலும் சாவு வரக்கூடாது, பூமியிலும் சாவு வீட்டுக்கு இருக்கக்கூடாது, பகலாவும் இருக்கக்கூடாது, வெளியிலே இருக்கக்கூடாது. அதான் அந்தி பொழுது நேரத்துல எந்தவித ஆயுதங்களாலும் அழிவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை வாங்கிட்டான் நக கண்களாக. ஆமா, அப்படி வாங்கிய காரணத்தினால இப்ப என்ன நம்ம உருவத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன இல்லையா, சினம் கொண்ட சிங்கமாகப்பட்டது அப்படின்னு. அப்ப சிங்க உருவத்தை எடுத்தார். அந்த தூண்ல இருந்து வெளியில வந்தார். அவன் நின்னான். அவன் எங்க இருந்தான்? வீட்டுக்குள்ள நின்றான். அப்ப வீட்டுக்குள்ள இருந்தவனை வேகமா லாபகமா ஓடி போய் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாம வெளியிலையும் இல்லாம அவன் வாங்கின வரத்தின்படியே அந்த நிலைப்படி சொல்லக்கூடிய வாசப்படியில வச்சு ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் தன்னுடைய மடி மீது கிடைத்து நீ சொன்னது மாதிரி இரவிலும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்தி சாயக்கூடிய அந்த நேரத்துல எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் தன்னுடைய கூரிய நகங்களால அவனுடைய கொடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டார். அப்ப பாத்தீங்களா, அந்த தூண்ல கூட இறைவன் எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கின்றார். நான் என்ன கேட்கிறேன், இவர் என்ன சொல்றாரு? நான் இறைவன் எங்க இருக்காருன்னு கேட்டேன். நீங்க பிரகலாதன் கதையை சொல்றீங்க. யா, ஒரு பிச்சைக்காரன் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அங்கேயும் பிச்சைக்காரன் தானே உட்காந்து பிச்சை எடுக்கிறியா? சரி. அப்போ கோயிலுக்கு போறக்கூடிய பக்தர்கள் அந்த பிச்சைக்காரன் தட்டில் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா இப்படிதான் போடுறாங்க. பிச்சைக்காரன் பார்த்தியா வருமானம் பத்தலை. என்னடா 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 5 ரூபாய்க்கு மேலே வர மாட்டேங்குதே, வர்ற காசு வயிற்றுக்கு வாய்க்கும் பத்த மாட்டேங்குதே. சரி, இடத்த மாற்றுவான் அப்படின்னு சொல்லி நேராக டாஸ்மாக் கடைக்கு முன்னால் போய் தட்டை வச்சுட்டு உட்காந்துட்டியான். போகிற மதுப்பிரியர்கள் பூரா சரக்கடிக்க வர 50 100 50 100 தட்டில் ஓட. அப்போ தான் குடிகார அந்த கடையை பார்த்துட்டு சொன்னானே, ஆண்டவா இத்தனை நாளாக கோயிலில் தான் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு நீ இந்த டாஸ்மாக் கடைக்குள்ளே தான் இருக்கேன்னு. ஏன்னா வந்தால் ஊர் 50 100 போட்டா அப்புறம் அவனுக்கு அவன் தானே கடவுள். காசா லேசா காசாலேசா அப்படி சாக வேண்டியது. அப்பனா கடவுள் எங்க இருக்காரு? டாஸ்மாக் கடைக்குள்ளதான் இருக்காரு. திரும்ப அதுவே சொல்ற? ஏன்னா உண்மையா சொல்ற, இது என்ன தப்பாவா சொல்ற? சரி, உங்க பேரு நாரதன் மகாமுனிவர். ஆமா. உங்க அப்பா பேரு பிரம்மா. எங்க அப்பா சொல்லிட்டாரு விடாதீங்க அப்படின்ட்டாரு. என்ன பண்றாரு? படைக்கிறார். லோடு எவ்வளவு? என்ன லோடு? படப்புண்ணிகளே. அந்த படைப்புல வச்சு அமுக்கிறதா? நீங்க தானே சொன்னீங்க படைக்கிறார். படைப்பு படைப்பு என்னென்ன படைக்கிறார்? 4 வகை யோனி நமக்கு தொட்டம் 84 லட்சம் சிவராசிகள். வாங்க சார் வாங்க சார், எதிர்த்தாலும் 10 ரூபா சார். வாங்க. தீபாவளி வியாபாரம் பார்க்குறீங்களா? ஏதாவது ஒண்ணு எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும். போய் வியாபாரம் பார்த்த புத்தி ஒன்னோட்டு போகல. பத்தி செய்யும் தொழிலே தெய்வம். நான் எந்த தொழிலையும் கேவலமா நினைக்க மாட்டேன். இப்ப 4 வகை யோனி நீங்க. ஆமா. என்னென்ன? அண்டசம் உட்பிஷம் ஆனிஷம் சுராயுஷம். மிளகு ரசம் தக்காளி ரசம் இருக்காங்க. அதையாவது சாப்பிட உடம்புக்கு நல்லது. அப்புறம் என்ன ரசம்? அதாவது வியர்வையிலிருந்து பிறப்பது, வியர்வையிலிருந்து. விதைகளிலிருந்து பிறப்பது, விதையிலிருந்து. கருக்குழியிலிருந்து பிறப்பது, கருவயிற்றிலிருந்து. ஆமா. அண்டம் என்று சொல்ல முட்டையிலிருந்து பிறப்பது. ஓ, முட்டையிலிருந்து. 4 வகை யோனி. முட்டை விரிஞ்சு தேவர் மக்கள் நீர்வாழ்வோட பரப்புன ஊர்வன தாவரங்களை சொல்லக்கூடிய 7 வகை தொட்டங்கள். நான் இப்ப முட்டை விரிஞ்சா என்ன வரும்? குஞ்சு வரும். ஜிப்பு திறந்தா மிரட்டாரப்பா. சரி இருக்கட்டும், உங்க அப்பா படைக்கிறாருன்னு சொல்றீங்களே. ஆமா. உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசியும் படைக்கிறது உங்க அப்பா. எங்க அப்பா தான். பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க, தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க. நான் கேட்கறது சரியா தப்பாங்கிறத யோசிங்க. ஏன்னா கேள்விக்குள்ள கேள்வி கேட்கறதா என்னுடைய பழக்கம். மேலோட்டமா கேட்டா போதாது, அதுக்குள்ள கேட்டுக்கிட்டே போகணும். இவர் பதில் சொல்லிக்கிட்டே வரணும். இப்ப எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா தானே? ஆமா. ஆண்களை பூரா படைச்சது யாரு? எங்க அப்பா தான். நியாயம். சாமி சத்தியமா உங்க அப்பா தானே? எங்க அப்பா தான். பெண்களை பூரா படைச்சது யாரு? எங்க அப்பா தான். சூடத்தை பொறுத்துங்க, உங்க அப்பா தானே? எங்க அப்பா தாயா. சரி, ஊடால 9 படைச்சது யாரு? டேய், உனக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்லையா?
நான் தப்பா எதுவும் கேட்டேனாப்பா? சரியா தானே கேட்டேன். ஆனை படைச்சது உங்க அப்பா, ஏத்துக்கிட்டேன். தைரியமா சொன்னீங்க எங்க அப்பா. நீங்க பெண்களை படைச்சது யாருன்னு கேட்டேன், எங்க அப்பா அப்படின்னீங்க. ஊடால திருநங்கை சொல்லக்கூடிய அந்த அள்ளியை படைத்தது யாரு? செப்புங்கோ. எப்படியோ என்னை வந்து சிக்கல்ல மாட்டிடணும்னு நினைக்கிறேன். சிக்கல்ல மாட்டி விடல. இந்த எங்க அப்பா கேட்டுட்டாரு, தம்பி ஏதோ பேசுறாப்புல விடாதீங்க தம்பின்ட்டாரு. எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்கறேன். நான் நடைமுறை விஷயமா தான் கேட்கறேன். புராணம் பேசுறதுக்கெல்லாம் பெரியவங்க உள்ள இருக்காங்க. நான் நடைமுறை விஷயத்தை தான் கேட்கறேன். கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்லையா? இப்ப நான் என்ன அசிங்கமாவே கேட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தெரிஞ்சா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மக்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன காலையில டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க. சந்தனகுமார் நேற்று வந்தாரியா, நல்லா பாடினார் மனுஷன், சூப்பரா பாடினாரு, வேணுங்கிறதெல்லாம் கேட்கறதெல்லாம் பாடினாரு. ஆனா ஊடால அந்த பப்புன்கார பையன் சூர்யா ஒரு விஷயத்த கேட்டதுக்கு சொல்ல முடியாம அப்படியே முழிச்சாருவாரு. அந்த இடத்துல தான் தோத்து போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லிடக் கூடாது. உனக்கு சிபாரிசு பண்றது யார்? சாமி சரணம். இந்த எல்லாம் எங்க மக்கள் தான். இல்ல எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, எல்லாம் எங்க மக்கள் தான். உனக்கு சிபாரிசு பண்றவங்க மட்டும் கை தூக்க சொல்லு. என்ன அம்பிட்டு வழுக்கு பாரியாத்தியா வருது? கேள்வி அவங்கதான். யார் யார் கை தூக்க? அந்த எங்க அப்பா, அந்த வழுக்க மாட்டேன். எங்க அப்பா என்ன சரி. கேட்கறதுக்கு அவங்க கேட்டு பதில் சொல்லு. சரியா அதை செய்யறாங்களா? இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க. கேள்வி கேட்டது நானும் பதில் அவங்க சொல்லணுமா? கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றியா? பதில் சொல்றீங்க. இந்த தகுதி இல்லாம இந்த தொகுதி நாடி வர முடியாது. முடியாது முடியாது. இந்த பகுதி மிகுதியான பகுதி. இப்ப மிகுதியான பகுதிக்கு தொகுதிக்கு வரணும்னா அதுக்கு ஒரு தகுதியான ஆள் தான் வர முடியும். அப்பனா கமுதிக்கு தான் போகணும். சரி. இல்ல இதற்கு காரணம் ஆணைப்படுத்ததனுடைய தந்தை, பெண்ணைப்படுத்ததனுடைய தந்தை. ஆனா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் கூட இந்த திருநங்கை சுக அணியப்படுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? யார்? உங்க சித்தப்பா. காரணம் யாரு அப்படின்னா உங்க சித்தப்பாவா? இல்லையா? உனக்கெல்லாம் சிபாரிசு பண்ணாங்களே மக்கள். ஆமா அவங்கதான். இங்க இருங்க, இந்த தான் வேணாங்கிறது. நான் சொல்றது மட்டும் சரியா சரியான கேளு. கையில கம்பு வச்சிருக்கேன், தேவையில்லாம வம்பு வந்துரும் சொல்லிட்டேன். பயப்படுறது அன்பால் அடிச்சு போயிருவேன். அப்புறம் எப்படி எங்க மக்களை சொல்ல போச்சு? நீங்க சொல்றீங்க கேளு. எப்படி? ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, அப்புறம் ஒரு மாசத்துக்கு 2. என்னது? ஒரு வருஷத்துக்கு 2. எதையாவது புரியுற மாதிரி சொல்றா மண்டு. சரி ஓகே. நண்டு மாதிரி ஊறிக்கிட்டு இருக்காம ஒரு நாளைக்கு 2 அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் உட்கொள்ளக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ சொல்லக்கூடிய அழியாக இருந்தாலும் சரி, தான் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை கழிவுப் பொருட்களாக காலை மாலை 2 வேளை வெளியேற்ற வேண்டும். அவர் சொல்றது புரியுதா? நம்மள மாதிரி பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். காலையிலையும் மாலையிலையும் வெளிக்கு இருக்க சொல்றாரு. அததான் அவர் அப்படி பேசுறாரு. காலை மாலை 2 வேளை மலம் கழிக்க வேண்டும் அப்படின்னா வீட்டில் எவன் செத்து கிடந்தாலும் சரி அவன் வெளியில போயிடணும். இல்லைன்னா இந்த புணத்தோட சேர்ந்து இவன் நாரி இருக்கான். அதனால தான் மலம் கழிக்க சொல்றாரு. அதற்கும் நீதிகள் இருக்கிறது. ஏப்பா என்ன நீதி? காலையில எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும், மாலையில் எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும், ஒரு நீதி இருக்கிறது. அப்ப நீங்களா நான் சாமி ஐயா ஏயா அவன் செம்ப தூக்கிட்டு வயிற்ற கிழக்குதுன்னு சொல்லி எங்கிட்டு போய் குண்டிய திருப்பான்னு தெரியாது. இதெல்லாம் கிழக்கு திசையை பார்க்கணுமா இல்ல வடக்கு திசையை பார்க்கணும் சொல்லி அது என்ன திசை காட்டியா? ஒரு நியாயம் வேணாம். அது முன்னோர்கள் வைத்த நீதியா? வெளிக்கு இருக்கிறதுக்கு என்ன? அப்புறம் புள்ள அப்படித்தாண்டா பிறக்கும். ஏங்க வெளிக்கு இருக்கிறதுக்கு புள்ள வர்றதுக்கு என்னங்க இருக்கு? அந்த நீதியை கடைபிடிக்க வேண்டும். வெளிக்கு இருக்கிறது உடம்பு தானே, அங்கிருந்தானே வருது குழந்தையும். சரி ஆமா. அப்ப காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும், தேச காட்டிய கையில கொண்டு வாங்க. மாலையில் தெற்கு முகம் பார்த்திருக்க வேண்டும். சில பேர் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு வேணுக்கிட்டு இருப்பாங்க. சுடுகாட்டுல அங்க யாரு இருக்கா? சிவபெருமான், சிவனாகப்பட்டவர்கள். அங்கதானே ஆளுகுழாய் கிணறு அமைச்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அதான் அங்கதானே போக முடியும். இப்ப காலையிலயும் மாலையிலயும் இந்த திசை பார்த்து இருக்கணும். காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும், மாலையில் தெற்கு முகம் பார்த்திருக்க வேண்டும். சரி சரி சரி. எங்க உனக்கு சிபாரிசு பண்ண வளர்க்க மாட்டா, அவர் சரியா செய்யறாரான்னு கேளு பாப்போம். வெளிக்காது போறியாப்ப? அதெல்லாம் போறாரு. அந்த மாதிரி திசை பார்த்தாப்ப போற போறது இல்ல. அது உண்மைதானே. முதல் தண்ணி எங்க இருக்குன்னே தேடிக்கிட்டு கிடப்பான். ஒரு வாரத்துக்கு 2. ஐயோ, வாரத்திற்கு 2 முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அங்க இருந்தா தானே குளிக்கிறதுக்கு, எண்ணெய் வைக்கிறதுக்குள்ளே ஓடிடுமே. இதெல்லாம் நடக்காது, வாய்ப்புள்ள ராஜா. சனி நீர் ஆடு என்று சொல்வார்கள். ஆமா, இந்த சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதே மாதிரி பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு அந்த புதன்கிழமையில எண்ணெய் வச்சு குளிக்கணும். ஆமா, இந்த சரியா செய்யறாரு. நான் தான் சொல்லிட்டேன் தலையில எண்ணெய் நிக்காதுன்னு.
ஓடிடு லவக்குன்னு. அப்படி செய்யல அப்படின்னா அப்புறம் பிள்ளை அப்படித்தானே இருக்கேன். என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தீபாவளிக்கு வைப்பா, அதுவும் லேசா சாஸ்திரத்துக்கு தொட்டு வச்சுட்டு குளிக்கிறோம். யாரும் முழுசா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. அந்த குளிப்பதற்கும் நியதிகள் இருக்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குமா? ஆமா. ஐயோ, முன்னோர்கள் தெரியாம குளங்களை வெட்டி வைக்கிற விழுந்து சாகிறதுக்கா? படிப்படியாக இறங்க வேண்டும். அப்படி எவனா போனோன்னு அப்படியே விழுந்து குளிச்சிடக்கூடாது. உள்ளூர் இருக்கிற கிராமத்துல படிப்படியாக இறங்கும் பொழுது அந்த நீராகப்படுது அப்படி காலையில கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உடம்புல மேல ஏறும். அப்படி நீர் ஏற ஏற என்ன ஆகும்னா அந்த உடம்புல உஷ்ணமாகப்பட்டது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியர்வை துவாரங்கள் வழியாக வெளியேறிடும். அப்படியே போய் விழுந்துட்டான் அப்படின்னா உஷ்ணமாகப்பட்டது வெளியேறுவதற்கு வழி இல்லாம உடம்புலே தங்கிரும், பலவித நோய் உபாதைகளை உண்டு பண்ணிரும். இதனால தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குழந்தை வர முடியாம ஒரு இக்கட்டான நிலைமை சூழ்நிலைகள். பரவாயில்ல, இவ்வளவு விஷயம் இருக்கா குளிக்கிறதுக்குமா? ஆமா. காலிட்டே ராமரு குளிச்சு தொலை. ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 2 என்ன? இது திருமணம் ஆனவர்கள் மட்டும் கவனிக்க வேண்டிய. அப்ப எல்லாரும் படுத்து தூங்கு தம்பி, கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் கேட்கணுமா? ஒரு மாதத்திற்கு 2 முறைதான் ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைய வேண்டும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? ஒரு மாசத்துக்கு 2 தடவை அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் பொண்டாட்டி இல்லற வாழ்க்கையில இருக்கணுமா? நம்மால் ஒரு நாளைக்கே 15 தடவை இருந்தாலும் கொடிமரம் மசித்தையா நிக்கிய. அதற்கும் நீதிகள் இருக்கிறது. ஏப்பா இதுக்குமாப்பா எந்த கிழமையில கூடணும் எந்த கிழமையில கூடக்கூடாதுங்கிற ஒரு நீதி இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. ஆமா. நம்ம ஆளுங்க அதுல தாய்மார்கள் அந்த விஷயத்துல ரொம்ப என்ன அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை. குருன்னு பார்த்தா விளக்க மாதிரி தான் வரும், வரத்தான் செய்ய. குரு என்பது வியாழ பகவான். வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமைகளில் கூடலாம். வியாழக்கிழமை. ஆமா. சரி. அப்படி ஏதாவது ஆசைகள் இருந்தால் வெறி பிடிச்சிருச்சுன்னா புதன்கிழமை அந்த நாளில் கூடலாம். சரி. இப்படி நீதிகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த 2 நாள் இந்த ஆண்கள்லாம் ரொம்ப பாவம் தெரியுமா? என்ன பாவம்? நம்ம ஆளுக பூரா இந்த மார்கழி கார்த்திகையில தான் மாலை போட்டு விரதம் இருப்போம். ஆனா வருஷத்துல 365 நாள் விரதம் இருக்கிறது யார் தெரியுமா? தாய்மார்கள் தான். வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாட்கள். இந்த 7 நாளுக்கு விரதம் இருப்பாங்க. ஓஹோ. செவ்வாய்க்கிழமை புரிஞ்சக்கார ஆசைப்பட்டு போவேன், என் பொண்டாட்டிகிட்ட போய் சந்தோஷமா இருப்போம்ட்டு 50 அல்வா 50 மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவேன். எப்போ? செவ்வாய்க்கிழமை. வீட்டுக்கு போய் ஏண்டே பிள்ளைல எங்கே வந்துறாங்க, விளையாட போயிட்டாங்க. சின்னவன் மாடியில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். கதவை டாப்பா போட்டியா? போட்டேன். கொல்லை கதவை டாப்பா போட்டேன். அப்புறம் பக்கத்தில் வர வேண்டியதானே விளக்கமாறு பிஞ்சு போகும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் முருகனுக்கு விரதத்தில் இருக்கேன். ஆத்தாடி முருகனுக்கா? சரி சரி இருடி. அப்போ செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு என்ன செய்ய முடியும்? விட்டுருவேன். புதன்கிழமை சரி புதன்கிழமை தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு 100 அல்வா 100 மல்லிகைப்பூ கொஞ்சம் கூடிடும். வீட்டுக்கு வருவியா, பிள்ளைகளை என்னடி பண்ணுறாங்க, மாடியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கொல்லைக்கதவை சாத்திட்டேன், வாசக்கதவை சாத்திட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் வா, மரியாதை கெட்டு போகும். இன்னைக்கு புதன்கிழமை சுக்கிர பகவானுக்கு விரதம். சுக்கிர பகவானுக்கு விரதம்மா. சரி. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, வெள்ளிக்கிழமை மாரியாத்தாளுக்கு, சனிக்கிழமை பெருமாளுக்கு, ஞாயிற்றுக்கிழமை கால பைரவருக்கு, திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு. நினைப்பேன் இனிமே இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ண முடியாதுடா. எவ்வளவு காசு செலவானாலும் சரி பக்கத்தூர்ல போய் காசு செலவு பண்ணி கும்பாபிஷேகமே பண்ணிட்டு வந்துடும் சொல்லி பக்கத்துல போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்துருக்கேன். போகுது. அப்ப ஏதாவது புது விதமான நோய் தாண்டா உருவாகும். வந்துருவது வக்காளி சாகர முடிவாச்சு செஞ்சுட்டு சாபமே. இப்படி நீதிகள் இருக்கிறது. இப்ப தாய்மார்கள் நிறைய இருக்காங்க இல்லையா? இருக்கா. இப்ப பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு விளக்கம் அப்படி சொல்லுவாங்க. வீட்டுல விளக்கெல்லாம் வைப்பாங்க. டேய் அது விளக்கு எரிகிறது. சரி. இது விளக்கு. சரி. அதாவது மாதவிடாய் என்று சொல்வார்கள். அந்த மாதவிடாய் காலத்துல சில பெண்கள் என்ன அப்படின்னா 3 நாள்ல குளிச்சுவாங்க. பனி நேரம்ல. சிலருக்கு அவர்கள் உடம்பை பொறுத்து 5 நாட்கள் ஆகும். அப்படி அவர்கள் குளித்த நாளில் இருந்து அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் நிவர்களானால், அதாவது 3, 5, 7, 9, 11, 13, 15 இந்த 16 நாட்களுக்கு உட்பட அந்த ஒற்றைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் நிவர்களானால் அது பொம்பளை பிள்ளையா பிறக்குமியா? காண்டு சீக்கிரத்தில் காலியாயிரும். சரி. குளிச்சு 4, 6, 8, 10, 12, 14 இந்த 16 நாட்களுக்கு உட்பட இரட்டைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் நிவர்களானால் அது ஆண் குழந்தையாக பிறக்கும். அதை விடுத்து
என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? தப்பா ஒண்ணும் சொல்லலையே. இல்ல நம்ம கொடிமரம் சொன்னியே. ஆமா ஆமா கொடிமரம் சொன்னேன். கண்ட நேரமெல்லாம் போனா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அலி என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்கும். அது மட்டும் கிடையாது, தலையோட தலை ஒட்டி பிறக்கும். ஓஹோ. கண்ணே தெரியாம பிறக்கும், கை இல்லாம பிறக்கும், கால் இல்லாம பிறக்கும். இப்படி உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சோரா கை தட்டுங்கண்ணே, நல்ல விஷயம். இதெல்லாம் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் புஸ்தக கடையில் ஓலைச்சுவடின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதை வாங்கி படிங்க. உங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பசங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா மாசமாக இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மாசமாக இருக்கக்கூடிய பெண்கள் அசந்து தூங்கும்போது அந்த வயசானவங்க சொல்லுவாங்க, தூங்குற புள்ளதாச்சி பிள்ளை எழுப்பாதன்னுவாங்க. அந்த பிள்ளை எந்திரிக்கும் போது எந்திரிக்கட்டும், பதட்டத்தில் எத்தனை எந்திரிக்கணும், அந்த பிள்ளை பதட்டத்தில் எந்திரிச்சிடும். அப்போ எந்திரிக்கும் போது என்ன ஆகும்? குழந்தைகள் பிறக்கும் போது ஊனமாத்தான் பிறக்கும். அப்படி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இலவச மருத்துவம். ஆனால் இருக்கக்கூடிய பெரியவங்களை பூரா கொண்டு போய் முதியோரத்தில் போய் சேர்த்துடுறோம். இதெல்லாம் சேர்க்கலாமா? வீட்டில் பெரியவங்க இருக்கிறது நம்மளுக்கு தான் பாதுகாப்பு. அதெல்லாம் யாரு செய்கிறா, யாரு கேட்குறா? சொல்லுவாங்க பழமொழி, வீட்டுக்கு ஒரு கிழவி காட்டுக்கு ஒரு கிழவன் இருக்கணும் இல்லையா? ஆமாம், நல்ல விஷயத்த சொன்னீங்க சாமி. அதே மாதிரி சுரோனிதம் சுக்கிரம் என்று சொல்வார்கள். இந்த சுரோனிதமாக பெண்களுக்கு சுரக்கக்கூடியது. இந்த சுரோனிதம் அதிகமானால் பெண் குழந்தை, சுக்கிலம் என்று சொல்ற ஆண்களுக்கு சொல்ற வெந்துவாகப்பட்டது அதிகமானால் ஆண் குழந்தை. சுரோனிதமும் சுக்கிலமும் சமமாயிருச்சு அப்படின்னா இந்த ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி ஒரு வருடத்திற்கு இரண்டு அப்படின்னா வருடத்திற்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றை சுத்தப்படுத்திக்கணும். உடலை பேண குடலை கழுவு அப்படின்னா அப்ப இந்த முறைகளை கடைப்பிடித்தால் அழகான அற்புதமான தெய்வாதீனம் பொருந்திய குழந்தைகள் இந்த பூமியில் பிறக்கும். அதே மாதிரி மாசமா இருக்கிற பிள்ளைய கையில் செல்போனை கொடுக்காதீங்க. பிறக்கிற குழந்தைகளும் செல்போன் வந்து மாத்தான் தெரியுதுங்க. நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் இந்த செல்போன் வந்ததும் போது நாடு கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. சரி இருக்கட்டும். சரிங்களா? என்ன பத்தி விசாரணை பண்ண உள்ள பெண்கள் வந்திருக்கிறார்கள். யார் அவர்கள்? ஒருவருக்கு இருவர். ஒன்று தங்கை வள்ளி, இன்னொரு ஆள் குழி. இந்த பேருந்தில் போற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, இளைஞர்கள். தயவுசெய்து பேருந்தில் போகும்போது படிக்கட்டில் தொங்கிட்டு போகாதீங்க. கண்டக்டர் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு போங்க. அதை என்னதான் அதில் ஒரு ஸ்டைல் இருக்கோ தெரியல. தயவுசெய்து பேருந்தில் அப்படி பயணம் பண்ணுறவங்க தயவுசெய்து அப்படி பயணம் பண்ணாதீங்க. கொஞ்சம் காலதாமதமானாலும் பரவாயில்ல, அடுத்த பேருந்தில் கூட போங்க. இதெல்லாம் அப்படிலாம் போகிறதுனால உங்கள் உயிருக்கு ஆபத்து. அதனால சூதானம் போவாங்க, சூதானம் வாங்க. நம்ம இடத்திற்கு நாதர் மகாபலி என்னங்க மாமா கொடுக்குற 150 ரூபாய்க்கு ஏண்டி இப்படி கத்துற? சாமியை கூப்பிடுறேன். இதுதான் சமயம், அப்படியே நெஞ்ச தொடாதீங்க. கழுத்தை தான் தொட்டேன். அவர் நெஞ்ச தொடுறாரு, நீங்க சரி அந்த கேமராமேன் அப்படி உன்னை க்ளோஸ் பண்ணி பாக்குறாரு. என்னவா நல்லா அடி சாமி, நீல இருந்து உன் கேமரா ஓஹோன்னு ஓடும். செல்ல கலாண்டு போயிடுவாங்க. அப்படியே அனைத்தையும் எனக்கே தர வேண்டும். உன் பணத்துக்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். பாட்டு
ஏய் சாமி பாட்டு பாடுமா பக்தி ஏனப்பா சாமி பாட்டு ஆமா காமி பாட்டா சாமி பாட்டாப்பா சாமி சாமி பாட்டு பக்தியோடு வந்திருக்கு ஆ. என்னப்பா நீதானே பழம் வேணும்னு. ஆமா இங்க கொண்டா இந்த பழம் இப்படி இருக்குத பழத்தை இப்படி நசுக்குனா அது ராமர் பழம். அகிலாண்ட ஈஸ்வரி மகேஸ்வரி முத்தாரம்மா ஆத்தா. சமயபுரத்து மகமாயி முக்காடு போடுறவங்க எடுத்துங்க அவ பக்தி பாட்டு பாட போற காலை நீட்டி உட்கார்ந்துருக்கவங்க காலை மடிக்கவங்க சாமி வரப்போகுது பாருங்க இவ பாடுற பாட்டுல நாளைக்கு மழை பெய்ய போகுது. அந்த பழுத்திருக்கவங்க குழவை போடுங்கத்தா அத்தை குழவை போடுங்க பொங்க வைக்கும் போது குழவை போடுங்க கும்மி எல்லாம் அடிப்பீங்க குழவை போடுங்க ஆம்பளைக்கு எல்லாம் கை முடி கட்டாதீங்க சுளுக்கு சுமிதா வந்துச்சா. அண்டவா. முக்காடு ஓட்டு எடுத்துக்கோங்க. கையில எல்லாரும் செருப்பு தூக்கி வச்சுக்கோங்க. ஆண்டவா உன் துருத்திய முடிக்குது வாசிடா முதல்ல ராத்திரி நேரம் ரயிலடி ஓடும் ஏமா ஏமா தூரம் இஷ்டமா ராத்திரி நேரம் ரயிலடி ஓடும் ஏமா ஏமா தூரம் இஷ்டமா ஐயோ சமயபுரத்து மகமாயி இந்த பாட்டுக்கு சமயபுரத்துக்கு போறாரு கோழி தண்ணி அரைச்சு கொண்டு வாழி கட்டுன வேலி எழுது கட்டண தாலி வானவராயா என்ன ஆச்சுக்கையா ஆசிவராயா என்ன கேளுக்கையா உனக்கு கட்டுது கோழி தண்ணி அரைச்சு கொண்டு வாழி கட்டுன வேலி எழுது கட்டண தாலி வாயில குத்துங்கிறேன். மாப்பிள்ள படுத்திருக்கால எழுப்பிட சொல்லிட்டு முக்காடு ஓடுற காலப்புறம் முக்காடு எடுக்க சொல்லி நான் சாமி பாட்டு போட போறேன். நாலாறு வாய் போட மாப்பிள்ள பாய் மாப்பிள்ள பாய் ஏய் என்னப்பா ஏயா அந்த பிள்ளை என்ன வேணாலும் அதுக்கு வாசிக்கிறீங்க கையோட கையடிக்கிறாங்க. எப்பா மாப்பிள்ள உள்ளுக்கும் கைகளே அது மாதிரி பாடு நீ பெரிய கைமுட்டி கணேசங்கிறது எனக்கு தெரியும் மூடிட்டு வாசிய சாமியே சரணம் ஐயப்பா முருகா முத்துக்குமரா என்னை மாதிரி ஒரு அடக்கமான பெண்மணியில அப்ப ஞான வண்டிதான கண்டுகொள்ள வந்திருக்கிறான். ஆனா என்னமே எத்தனை பக்தி பாடல்கள் கேட்டிருக்கேன் ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு பாடுறதுக்கு ஏய் இருமா நான் வாசிக்கிட்டா வீட்டுக்கு போவோம் எனக்கு ஒரு 3 மாறிடுச்சு. நீ என்னப்பா எட்டிக்கிட்டு வாக்குற? ஐயோ வீட்டுக்கு போவோம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஆச்சு. கோயில் போயிட்டு வந்துட்டான் கூட்டத்தில் இப்படி ஒரு பேச்சா என் திருவாசகத்தை காண வந்திருக்கும் நாரதர் மகாமுனிவரை அப்பனே ஆனதண்டிதான் வாசல ஈத்த காட்சி ஊத்தணும். ஏன் சாமி என்னுடைய பேச்சை கேட்க நீங்க ஓடோடி வந்திருக்கீங்களா? கம்ப விடாதீங்க மாமா. கன்னிசாமியா சாமி நீங்க 5ஆம் தேதி பயணமா கன்னி பூஜைக்கு இந்த பிள்ளைய கூட்டிட்டு போங்க. மாசி மாஜாலன பொண்ணு ஆமாம் உனக்கு தானே மாப்பிள்ள வல்லாலப்பட்டியில 2ஆம் தேதி கன்னி பூஜையா. அங்க போய் இந்த பாட்டை பாடு. எல்லா சாமிக்கும் அருள் வந்து மாப்பிள்ள தேதி என்ன 2ஆம் தேதி சிநேகிதனே அங்க போய் பாரு வாய் ஓடன்னு. கன்னி பூஜையா?
அவருக்கு கன்னி பூஜை, உங்களுக்கு ஏய் இவளை வச்சுக்கிட்டு நான் வர்ற வாடு ஏச்ச கொரடி. காலையில நாதம் தான். எப்படி இருந்தாலும் சமாளிச்சிருக்கீங்களா? மாப்பிள்ள உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசிகள். இன்று போலும் இன்று வாழ்க 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 வாழ்க. வள்ளி அழைத்து வாருங்க. ஆனா எந்த பிள்ளைய வந்தாலும் மாப்பிள்ள சமாளிச்சிடுறாப்ல. நீங்க எப்படி குருநாதரே எங்களுக்கு நீங்க தானே, எல்லாத்துக்குமே வா. எல்லாத்துக்குமே நீங்க தானே. வாடம்மா தங்கம். நிப்பாட்டி முதல் பேச்ச. இனிமே கடமை கண்ணிய கட்டுப்பாடு. சரிடா. Got the